வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு. இந்த தேர்தல் முடிவுகளில் யார் வெற்றி அடைஞ்சிருக்கிறது, யார் தோல்வி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கேரளாவில் கம்யூனிஸ்ட் தான் ஆளும் கட்சி. இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய ஒரே மாநிலம்னா அது கேரளா மட்டும்தான். இந்த உள்ளாட்சி தேர்தலில் நார்மலாக உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னாலே ஆளும் கட்சிக்கு தான் அதிக ஃபேவராக இருக்கும், ஆளும் கட்சி தான் அதிக இடங்களை ஜெயிப்பாங்க அப்படின்னா நம்ம காலமாக பார்த்துக்கிருக்கோம். ஆனால் கேரளா உள்ளாட்சி தேர்தலில் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. கம்யூனிஸ்ட்டு பின்தங்கி இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எனது கம்யூனிஸ்ட் காங்கிரஸா? அவங்க இந்தி கூட்டணியில் இருக்காங்க. தமிழகத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டெல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் இந்தி கூட்டணியுடைய லட்சணம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர், இந்த பக்கத்து பாலக்காட்டில் போய் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிரெதிர் கட்சிகள் பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. இந்த பக்கத்து இந்த கோட்டுக்கு இந்த பக்கத்து வந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி. இதுதான் இந்தி கூட்டணியுடைய லட்சணம். இந்தி கூட்டணி ஐசியூக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஒமர் அப்துல்லா சொன்னார்ல, அதுக்கு காரணமும் இதுதான். மோடியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற இந்த ஒரே குறிக்கோளுக்காக இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதனால இது டெஃபினட்டாக செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. சரி, கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வருவோம். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா கிராம பஞ்சாயத்துகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். டோட்டலாக 941 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. அந்த 941ல் காங்கிரஸ் கூட்டணி யூடிஎஃப் பார்த்தீங்கன்னா 473, எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கூட்டணி எல்டிஎஃப் அவங்க 366, பாஜக கூட்டணி என்டிஏ 26, அதர்ஸ் 7 ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பிளாக் பஞ்சாயத்துக்கு வரலாம். பிளாக் பஞ்சாயத்தில் யூடிஎஃப் 81 இடங்களையும் எல்டிஎஃப் 65 இடங்களையும் ஜெயிச்சிருக்காங்க, என்டிஏ 0. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து டோட்டலாக 14 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துகள் இருக்குது. அந்த 14ல் யூடிஎஃப் 8, எல்டிஎஃப் 6, என்டிஏ 0. முனிசிபாலிட்டி மொத்தம் 87 நகராட்சிகள் இருக்குது. 87 முனிசிபாலிட்டியில் யூடிஎஃப் 55, எல்டிஎஃப் 28, என்டிஏ 2, அதர்ஸ் 1. அடுத்து கார்பரேஷன் மாநகராட்சி மொத்தம் 6 கார்பரேஷன் இருக்குது. 6ல் 4 யூடிஎஃப், 1 எல்டிஎஃப், 1 என்டிஏ. இதுதான் கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட்டு. இப்போது காங்கிரஸுக்கும் சரி கம்யூனிஸ்ட்டுக்கும் சரி எது தெரியுமா பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு? அடுத்த ஒரு வாரத்துக்கு தூங்கவே மாட்டாங்க. என்னென்னா திருவனந்தபுரம் மாநகராட்சி தான். நான் சொன்னேன்ல, மொத்தம் 6 கார்பரேஷன் இருக்குது. அதில் 4 காங்கிரஸ் கூட்டணி, 1 கம்யூனிஸ்ட் கூட்டணி, 1 பாஜக கூட்டணின்னு சொன்னேன்ல. பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற கார்பரேஷன் தான் திருவனந்தபுரம், கேரளாவுடைய கேபிட்டல். கேரளாவுடைய தலைநகரத்தை பாஜக தட்டி தூக்கியிருக்காங்க. மொத்தம் திருவனந்தபுரம் கார்பரேஷனில் 101 வார்டு இருக்குது. இந்த 101 வார்டில் 50 வார்டுகளை பாஜக ஜெயிச்சிருக்காங்க. 101 வார்டில் ஒரு வார்டுக்கு எலெக்ஷன் நடக்கலை. ஏன்னா தேர்தலில் போட்டி போட இருந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இங்கே வந்து இறந்து போனதுனால அந்த ஒரு வார்டுக்கு மட்டும் தேர்தலை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அப்போ 100 வார்டுகளுக்கு தேர்தல் நடந்திருக்கு. 100ல் 50 பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. கேரளா வரலாற்றிலேயே முதன்முறையாக திருவனந்தபுரம் கார்பரேஷனை பாஜக வந்து பொறுப்பேற்றுக்க போகிறாங்க. பாஜக மேயர் மோஸ்ட் ப்ராபபிளி முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா அவர்கள் திருவனந்தபுரம் மேயராக பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முன்னாள் டிஜிபி அவங்க திருவனந்தபுரம் மாநகராட்சியில் சாஸ்தாமங்கலம் அப்படிங்கிற வார்டில் போட்டிட்டாங்க. டிஜிபியிலேருந்து ஆரம்பித்து முன்னாள் டிஜிபியிலேருந்து ஆரம்பித்து கொரியர் கேர்ள் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எஃபர்ட்டை போட்டாங்க. இந்த தேர்தலில் லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருந்தால் என்ன, நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் களமிறங்கினாங்க. அதான் சொன்னேன்ல, போன லோக்கல் பாடி எலெக்ஷனில் 77% இடங்களில் மட்டும்தான் பிஜேபி வேட்பாளர்களை நிப்பாட்டியிருந்தாங்க. இந்த வாட்டி 90 விழுக்காடுக்கு அதிகமான இடங்களில் வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்காங்க. அதில் திருவனந்தபுரம் வெற்றி பாஜகவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பாஜகவை நகர்த்தியிருக்கு கேரளாவில். இது ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட்டுக்கும் சரி, ஆல்ரெடி கம்யூனிஸ்ட்டு அங்கே அடி வாங்கியிருக்காங்க, மேக்ஸிமம் 2nd பொசிஷன் தான் வாங்கியிருக்காங்க. இதை விட அவங்க அந்த திருவனந்தபுரம் அதுவும் தலைநகரத்தை வந்து பிடிச்சது தான் கம்யூனிஸ்ட்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, காங்கிரஸ்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இதை நம்ம பார்க்குறோம். இது தவிர திரிபுனிதுரா முனிசிபல், அதாவது நகராட்சிகள் 2 நகராட்சிகளை என்டிஏ ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதில் 1 பாலக்காடு, இன்னொன்று திரிபுனிதுரா நகராட்சி. 2யும் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக மொத்தம் என்டிஏ திருவனந்தபுரத்தை ஜெயிச்சது தான் இப்போ இன்றைக்கி பெரிய பேசுபொருளாக வந்து மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக ஸ்ரீலேகா அவர்கள் தான் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பார்வைகள் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓட் ஷேர் எவ்வளவு, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி தான் கவுண்டிங்கு.
நேரம் ஆக ஆக தான் ஓட் ஷேர் எவ்வளவு அப்படிங்கிறது அந்த தகவல் டேட்டாஸ்லாம் தெளிவாக தெரியும். அதனால் நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் பாஜக கேரளாவில் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் எவ்வளவு ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டேட்டாவோட நான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுத்து இருப்போம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.